அந்த வழக்கு ஆஜரான அட்வொகேட்னா கோர்ட்ல என்ன நடந்ததுன்னா, இந்த இப்போ கொடுத்திருக்கிற அப்பாயின்மெண்ட் டெம்பரரி, அதனால இப்போதைக்கு அது போகட்டும் கொடுக்குற மாதிரி. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பயணத்தில் இருக்காரு, அதனால அந்த விழாவை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஆனா 21ஆம் தேதி இதை குறித்து மீண்டும் விசாரணை நடத்தப்படும். 2.25 மீட்டராக அதை எடுக்கிறாங்க. இதுல பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லுவாங்க. இது இப்போதைக்கு டெம்பரரி தான். அப்ப கவர்மெண்ட் ஏற்கனவே இதே மாதிரியான சம்பவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறா. அந்த ஆஸ்பெக்ட்லயும் ஏற்கனவே இங்க நிலவுல இருக்கிற ஜியோ 18 2020 ஃபாலோ பண்றாங்களா, இல்ல புதுசா ஏதாவது பாலிசி கொண்டு வர்றாங்களா, அந்த ஆங்கிள்லயும் இந்த விசாரணை போகணும் நாங்க நினைக்கிறோம். 21ஆம் தேதி இதோட ஃபைனல் முடிவுக்காக அட்ஜென்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஆமா, 32 வேலை வாய்ப்புமே தற்காலிகமான வேலை வாய்ப்புன்னு சொல்லி கோர்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது கவர்மெண்ட் தரப்பு. மிக முக்கியமான வாதம் என்னன்னா, கம்பேஷன் அடிப்படை நீங்க ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறீங்களா, ஏற்கனவே தமிழக அரசு ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், வெல்ஃபேர் பாலிசி கிரியேட் பண்றதுக்கு. ஆனா அது ஆர்டிகல் 14 and 16 சேலஞ்ச் பண்ணாத மாதிரி இருக்கணும். அப்போ எஸ்கிராஷியா கொடுக்கறதுல இல்ல காசு பணம் கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. இங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை சேலஞ்ச் பண்ற மாதிரி தமிழக அரசு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும் போதுதான் நமக்கு அங்க பிரச்சனை. அதை எதிர்த்து தான் இந்த நீதிமன்றம் வந்திருக்கும். ஏற்கனவே நமக்கு போன உடனே அந்த ஜியோ 18 கொடுத்துட்டோம், ஏற்கனவே இன்ஃபோர்ஸ். அப்ப கவர்மெண்ட் தரப்பு என்ன சொன்னாங்களா, இதே மாதிரி சம்பவங்கள்ல ஒரு குறிப்பா துப்பாக்கி சூடு தூத்துக்குடி நடந்ததால நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அது இன்னும் எட் டு பி கன்ஃபர்ம்ட். ஆனா அவங்க இப்படி சொல்றாங்க. அப்ப அது இதே மாதிரி பல காலமாக இது ஒரு ட்ரெடிஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படி நடந்தா முதலமைச்சரே அனௌன்ஸ் பண்ணி இதே மாதிரி கம்பேஷனட் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுக்கிறது. நம்ம ஃபைண்டிங் என்னன்னா, கோர்ட்லயே ஃபைண்டிங் என்னன்னா, தட் இஸ் a ஸ்டேட் மிஸ்டேக், இட் இஸ் a பொலிட்டிக்கல் பார்ட்டி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. தட் இஸ் a ஃபைண்டிங் ஆஃப் த கோர்ட் டுடே. ஓகேவா சார்? இந்த வழக்குல இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை சேர்த்திருக்காங்க, அது என்ன காரணத்துக்காக சேர்த்திருக்காங்க, என்ன சொன்னாங்க? அது அவங்க 10வது ஐட்டம் அவங்க பேசுனாங்க, அவங்க பேசுவாங்க. அது முக்கியமான எதுவும் ஏன்னா உங்களை கண்டித்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து அரசியல் மேடையாக்காதீங்க, பொது இல்ல அது எங்களை சொல்லல. அவங்க 10ஆம் நம்பர்ல அவரு கொஞ்சம் உயர்த்தி பேசினால, மத்தபடி அதுவும் சொல்லல. அவர் இன்னசென்டா பேச ஆரம்பிச்சாரு, அந்த சவுண்ட் கொஞ்சம் இருந்தாலும் அப்படி சொன்னார். மத்தபடி எந்த இதுவும் இல்ல, அதுல கமெண்டபிளா எதுவும் இல்ல. வேற அந்த வழக்குல அரசு தரப்பு ஏதாவது குறிப்பிட்ட முக்கியமானது? அரசு தரப்பு ஒரே ஒரு தகவலை சொல்றாங்க, இது பல காலமாக தொடர்ந்து ஒரு ட்ரெடிஷனாக நடத்திட்டு இருக்கோம், யாராவது இறந்தா நாங்க இப்படி கொடுக்கறது வழக்கம்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. ரெண்டுமே ரெண்டு கான்செப்ட். ஸ்டேட்டோட மிஸ்டேக் வேற, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மிஸ்டேக் வேற. ஆல்ரெடி பெண்டிங் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். சோ அந்த இதுலயும் இப்ப விசாரணை இவங்க எல்லாம் யாரு விட்னஸ், இவங்க இப்ப பணி அப்பாயின்மெண்ட் கொடுக்குற ஆட்கள் எல்லாம் விட்னஸ். அப்போ ஒரு விட்னஸுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பிரதிபலனை கொடுத்து அது டேம்பரிங் ஆஃப் விட்னஸ், அவங்களுடைய இதை உடைக்கிற மாதிரி தான் அது வரும். அந்த கான்செப்ட்ல தான் கொண்டு வருவாங்க. அவங்களுடைய பாருங்க, எங்களுடைய பிரேயர் ரொம்ப லிமிட்டட், அவங்களுடைய பிரேயர் வேற. ஒரு முதலமைச்சர் அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு சொல்லி தான் அவங்களுடைய பிரேயர். அதனாலதான் அவங்க வித்ட்ரா பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. எங்களுடைய பிரேயர் அது இல்ல. சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில இருக்க வரையும், சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் வரும் வரைக்கும் இதை நிறுத்தி வைங்க, அதான் நாங்க சொல்றோம். வேற முதலமைச்சர் அங்க போடாது, ஏன்னா முதலமைச்சரோட பேரே அதுல எஃப்ஐஆர் இல்லைன்னு சொல்லி தான் அவங்க வந்தாங்க. நாங்க அதே மாதிரி அக்யூசேஷன் எதுவும் கொண்டு போகல. அரசு தரப்பு தான் சொன்னாங்க, அது அரசு தரப்போட சப்மிஷன் தான். அது தற்காலிகமா கொடுத்துருக்கோம், ஆனால் எந்த பிரஜுடிஸும் இல்ல அப்படின்னு சொல்லி